கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கச்சிதமாக பொருந்தும். ஓவர் நைட்டில் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் பட்டம் என அனைத்தும் அவரை இந்திய சினிமாவின் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இன்று மாற்றியிருக்கு. இதனை அவரே ஒரு பேட்டியில் திறமை இருந்தால் மட்டும் போதாது, அதிர்ஷ்டமும் வேணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த சிவாஜி ராவை பாலச்சந்தர் அடையாளம் கண்டு அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிக்கவும் வச்சாரு. ஆனால் இவருக்குள் இருக்கும் மற்றொரு திறமையை அடையாளம் கண்டு அவரை ஹீரோவாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் மாற்றியவர் தான் கலைஞானம். தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், கதாசிரியர், பாடலாசிரியர் என பன்முகம் கொண்டவர் தான் கலைஞானம். பெரும்பாலும் சாண்டே, சின்னப்பா தேவர் படங்களில் திரைக்கதை ஆசிரியராக பணிபுரிந்த கலைஞானம் 6 புஷ்பங்கள், அள்ளி தர்பார் போன்ற படங்களையும் இயக்கியிருக்காரு. இவர் இயக்கிய 6 புஷ்பங்கள் படத்தில் விஜயகுமார் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. செகண்ட் ஹீரோவாக ரஜினி நடிச்சிருப்பாரு. இந்த பட ஷூட்டிங் போது ரஜினியின் மேனரிசம், ஸ்டைல் என அனைத்தையும் கண்ட கலைஞானத்திற்கு ரஜினியை ஹீரோவாக வச்சு ஏன் படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசனை பிறந்தது. அதற்கு முன்பே சின்னப்ப தேவர் கலைஞானத்திடம், நீ எதுவும் சேர்த்து வைக்கல, ஏதாவது படம் இயக்கு, நான் ஃபைனான்ஸ் பயின்றன்னு சொல்லியிருக்காராம். இதனை அடுத்து கலைஞானம் ரஜினியை வச்சு பைரவின்னு சொல்லி ஒரு படம் எடுக்க தயாரானாராம். 6 புஷ்பங்கள் படத்தில் நடித்த போது ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 7000. அப்போது ராயப்பேட்டையில் ரஜினி தங்கியிருக்காராம். இதனை அடுத்து கலைஞானம் ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கொண்டு ரஜினியிடம் கொண்டு காட்டி அதை படிக்க சொல்லியிருக்காராம். சார் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரஜினி கூற, இதில் நீங்கள் தான் ஹீரோன்னு சொன்னதுக்கப்புறம் கலைஞானம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியலையாம். திக்குமுக்காடி போயிருக்காரு. மேலும் உங்களோட சம்பளம் இந்த படத்திற்கு 50,000 ரூபாய்னு சொல்ல இன்ப அதிர்ச்சியாக இருந்ததாம். 5000 அட்வான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது கலைஞானம் ரஜினிக்கு அட்வான்ஸ் கொடுப்பதற்காக தனது மனைவின் கழுத்தில் இருந்த தாலியை அடகு வச்சிருக்காரு. அது 4500 மட்டுமே தேறியதாம். மேலும் பணத்திற்கு தன் நண்பரிடம் 500 ரூபாய் வாங்கி ரஜினிக்கு 5000 பணத்தினை அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு கலைஞானம். இப்போது சின்னப்ப தேவரிடம் சொல்லியிருக்காரு, கதை ரெடி, ஹீரோ ரெடின்னு சொல்லி கூற தேவர் யார் ஹீரோ என்று கேட்க, கலைஞானம் ரஜினியின் பெயரை சொல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி திட்டி, பணம் தரமாட்டான், நீ திரும்ப என்னிடம் வருவாயின்னு சொல்லியிருக்காராம். வருத்தத்துடன் சென்ற கலைஞானம் அங்கும் இங்கும் அலைந்து பணத்தினை ஏற்பாடு செய்து தானே அந்த படத்தினை தயாரிச்சிருக்காரு. அந்த வைரவி படத்தை பாஸ்கர் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. படம் வெளியாச்சு. அந்த படத்திலேயே இவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கவும் படுது. அப்போது எம்ஜிஆரும் சிவாஜியும் கமலும் உச்சத்தில் இருக்காங்களாம். ஹீரோவாக நடித்த ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் வில்லன் ஆகிறாரு. இப்படி அனைத்துமே ரஜினிக்கு சாதகமாக சுக்கிர திசை அடிக்க பைரவி வெளியாகுது. அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்கள் ஏற்க ஆரம்பிச்சாங்களாம். எந்த சின்னப்ப தேவர் கலைஞானத்தை ஒதுக்கினாரோ அவரே மீண்டும் கலைஞானத்திடம் வருத்தம் தெரிவித்து ரஜினியின் கால் ஷீட்டை 3-4 படங்களுக்கு கேட்கிறாராம். அப்படி உருவான படங்கள் தான் தாய் மீது சத்தியம், அன்னை ஒரு ஆலயம், ரங்கா போன்ற படங்கள். அன்று ரஜினிக்காக கலைஞானம் எடுத்த மிக பெரும் சவாலான காரியம் இன்று அவர் எந்த உச்சத்தில் கொண்டு சேர்த்திருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒன்றுதான். ஒருவேளை அவர் அந்த வாய்ப்பை அவர் கொடுக்காம இருந்தால் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாராக பார்த்துருப்போமான்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அது யாராலுமே தடுக்க முடியாதுன்றது கடவுள் வழியாக பார்த்தோம் அப்படின்னா ரஜினி சாருக்கு அது கரெக்டாக பொருந்தும். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.